Hey all, welcome back. என்னோட cleaning series எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். This is another video in the cleaning series. So today I'm going to clean all the kitchen appliances. நம்ம சேனலுக்கு subscribe பண்ண எல்லாருக்குமே a very big thanks. So recently this kitchen was deep cleaned by a professional cleaner. Urban Clapல இருந்து வந்து clean பண்ணாங்க. And after that I started maintaining it very well. அதனால் complete deep cleaning தேவைப்படல. பட் வந்து கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாம் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். என்னோட கிச்சன் டூர் வீடியோவில் இந்த கிச்சன் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ திஸ் கிச்சன் இஸ் நாட் டூ ஸ்மால், நாட் டூ பிக், பட் ஒரு டீசென்ட் சைஸில் இருக்கும். But the important thing is we have utilized each and every place in this kitchen very well, and எல்லா பிளேஸும் வந்து it is completely functional. ஸோ குட்டி ஸ்பேஸை வந்து ரொம்ப அழகாக நாங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் we have organized it very well, and it is very functional as well. ஸோ கிச்சன் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறனால இன்னுமே இந்த கிச்சன் வந்து 3 years ஆனாலுமே it looks pretty new. அண்ட் இன்றைக்கி வந்து 1 hourல எப்படி கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் இஸ் 6:25 AM. ஸோ ஐ எம் ட்ரைங் டு ஃபினிஷ் இட் ஆஃப் இன் 1 hour. இன்றைக்கி வந்து ஸ்டவ் டாப் க்ளீன் பண்ண போகிறேன். தென் சிம்னி த ஃபர்னேஸ் க்ளீன் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற டிஷ் வாஷர் க்ளீன் பண்ண போகிறேன். அண்ட் தென் வி ஹாவ் மைக்ரோவேவ் அண்ட் ஓடிஜி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ மைக்ரோவேவ் இஸ் ஹியர் அண்ட் த அதர் சைடு ஐ ஹாவ் ஓடிஜி. ஸோ இவ்வளோ அப்ளையன்சஸும் வந்து கம்ப்ளீட் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். அண்ட் கம்மியான டைமில் வந்து எப்படி டீப் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே பிளான் பண்ணி பண்ணால் நம்மளுக்கு வந்து நிறைய டைம் சேவ் பண்ணலாம். ஸோ டு பிகின் வித் ஐ ஸ்டார்டட் ரிமூவிங் த ஃபில்டர்ஸ் ஃப்ரம் த டிஷ் வாஷர். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அதில் இருக்க ஃபில்டர் அண்ட் ஃபேன் வந்து நான் ரிமூவ் பண்ணி ஹேண்ட் வாஷ்க்கு வச்சுட்டேன். அண்ட் மைக்ரோவேவ் அவனில் இருக்கிற அந்த கிளாஸ் பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். தென் கம்ஸ் த ஓடிஜி. I use the OTG for storing all the baking stuff. ஸோ என்னோட பேக்கிங்க்கு தேவையான அந்த க்ளவுஸ், தென் ஆல் த மோல்ட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரேஸ், கிளாஸ் பவுல்ஸ் இதெல்லாமே இதுக்குள்ளே வச்சுருப்பேன். அண்ட் ஹியர் இஸ் ஒன் டிப் ஐ எம் ஷேரிங். இந்த மாதிரி வெயிங் ஸ்கேலில் வந்து பேட்ரிஸ் வந்து ரிமூவ் பண்ணி வைங்க ஃபார் லாங் ரன். அதர்வைஸ் அந்த பேட்ரி லீக் ஆகி அந்த வெயிங் ஸ்கேல் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ ஓடிஜியில் இருக்கிற ட்ரேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஹேண்ட் வாஷ்க்கு நான் வச்சுட்டேன். அலாங் வித் மைக்ரோவேவ் அவனில் இருக்க அந்த கிளாஸ் ட்ரே அண்ட் டிஷ் வாஷரில் இருக்க ஃபில்டர் அண்ட் ஃபேன். ஸோ இது எல்லாமே நார்மல் டிஷ் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணி, ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஐ எம் ஜஸ்ட் க்ளீனிங் இட். ஸோ தீஸ் ஐட்டம்ஸ் நீட் குட் ஹேண்ட் வாஷ். ஸோ அதெல்லாமே ஃபஸ்ட்டு சிங்க்கில் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிடுறேன். ஸோ ஹியர் ஐ எம் க்ளீனிங் த பேக்கிங் ட்ரே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து சில இடத்துல வந்து ரெசிடியூஸ் வந்து இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து ஐம் யூஸிங் குட் ஸ்க்ரப்பர். தென் டிஷ் வாஷருக்குள்ளே ஃபில்டர்ஸ் வந்து ஐம் யூஸிங் ஓல்டு டூத் ப்ரஷ் டு க்ளீன் தேட். ஏன்னா குட்டி குட்டி பிளேசஸ் எல்லாம் அதில் நம்ம வந்து கை போகாத அளவுக்கு இருக்கும். ஸோ ஃபார் தேட் டூத் ப்ரஷ் இஸ் தி பெஸ்ட். ஸோ அதில் வந்து ரிமூவபிள் ஃபில்டரும் இருக்கும், அதையும் வந்து டூத் ப்ரஷ் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். அண்ட் வி ஹாவ் அ ஃபேன். ஸோ ஃபேனும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள், ஏன்னா இது வழியாக தான் தண்ணி வந்து டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ அதில் பிளாக்கேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஷ் வாஷர் வந்து சரியாக ரன் ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு க்ளீன் தேட். தென் மைக்ரோவேவ் அவனில் இருக்கிற அந்த கிளாஸ் பிளேட் க்ளீன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண வேண்டிய ஐட்டம்லாம் ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி அதை ட்ரை பண்ண வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஐம் கோனா யூஸ் திஸ் சிங்க் ஃபார் சோக்கிங் ஃபியூ ஸ்டஃப். ஸோ என்னெல்லாம் நான் சோக் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிம்னியில் இருக்க ஃபில்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் வந்து டர்ட் வந்து கண்ணுக்கே தெரியாமல் நிறையா இருக்கும், ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே நான் சோக் பண்ண போகிறேன். அதுக்காக என்னோடய சிங்க்கில் வந்து நான் சோக் பண்ணுறதுக்காக இங்கே வந்து வாட்டர் ஸ்டாப்பர் யூஸ் பண்ணுறேன். ஐ டோன்ட் ஹாவ் அ வாட்டர் ஸ்டாப்பர் இன் மை சிங்க். ஸோ அதனால் வந்து ஐ ஹவ் காட் அ சிலிகான் ஒன். அதில் ஃபில்டர் போட்டுட்டு பேக்கிங் சோடா போடுறேன். ஸோ போத் த சைட்ஸ் ஐ எம் ஸ்ப்ரிங்க்லிங் அ குட் அமௌண்ட் ஆஃப் பேக்கிங் சோடா. தென் இந்த பேக்கிங் சோடாவோட சேர்த்து ஐ எம் கோனா ஆட் வினிகர். ஸோ வினிகர் வந்து பேக்கிங் சோடாவோட ரியாக்ட் ஆகி அந்த டர்ட் எல்லாம் வந்து லூசன் ஆக்கிடும். அண்ட் இதோட சேர்த்து ஐம் கோனா ஆட் ஹாட் வாட்டர். ஸோ திஸ் வில் கம்ப்ளீட்லி ரிமூவ் த ஹார்ட் ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் த ஃபில்டர்ஸ். ஸோ அலாங் வித் தேட் ஐம் கோனா சோக் த ஸ்டவ் டாப் ஆக்சசரிஸ். ஸோ பர்னர், அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் வந்து நான் சிம்னி ஃபில்டரோடு சேர்த்து சோக் பண்ணி வச்சுக்க போகிறேன். அண்ட்
இதோட சேர்த்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தென் ஐம் கோனா ஆட் விம் சொல்யூஷன், எனி டிஷ் வாஷ் லிக்விட் யூ கேன் ஆட். அண்ட் வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சோக் ஆகிட்டு இருக்க டைமில் ஐம் கோனா க்ளீன் த ரெஸ்ட் ஆஃப் த அப்ளைன்சஸ். அதுக்காக ஒரு மல்டிபர்பஸ் க்ளீனர் வந்து நான் ரெடி பண்ணுறேன் யூஸிங் பேக்கிங் சோடா அண்ட் டிஷ் வாஷ் லிக்விட் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர். ஸோ இதை வந்து ஒரு திக்கான ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஐம் கோனா யூஸ் திஸ் ஃபார் ஆல் மை அப்ளைன்சஸ். அண்ட் அதோடு சேர்த்து ஒரு எம்டி ஸ்ப்ரே பாட்டிலில் ஐம் ஆடிங் வினிகர். ஸோ இந்த திக்கான சொல்யூஷனை எல்லா இடத்துலையும் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு தென் ஐ எம் கோனா ஸ்ப்ரே சம் வினிகர் ஓவர் இட் ஃபார் ஆல் த அப்ளைன்சஸ். ஸோ ஐ ஸ்டார்டட் க்ளீனிங் த டிஷ் வாஷர். டிஷ் வாஷரில் வந்து ஆக்சுவலி டீஸ்கேலர் பண்ணலாம், பட் வந்து டோர்ஸில் வந்து ஓரமாக இருக்க இடத்துல வந்து அந்த டீஸ்கேலர் போட்டாலும் எனக்கு வந்து அழுக்கு போகலை. ஸோ அந்த பிளேசஸில் வந்து இந்த திக்கான சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கதை ஜஸ்ட்டு வந்து அதில் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்க போகிறேன். So after applying the cleaning solution, I am spraying the vinegar spray all over. Then வந்து ஒரு ஸ்க்ரப் கொடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த கார்னர்ஸில் மட்டும்தான் நான் கொடுத்துக்க போகிறேன். Then I am going to use the descaler which is specified for dishwasher. டிஷ்வாஷருக்கு ஸ்பெசிஃபைடாக வந்து descaler பவுடர் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி தேட். ஸோ என்கிட்ட இருக்கிறது போஷில் இருக்க பிராண்டு. ஸோ போஷில் இருக்க டீஸ்கேலர் பவுடரை வந்து ஐம் கோனா ஸ்ப்ரெட் இட் ஆல் ஓவர் ஒன்லி ஃபார் த டோர்ஸு. அப்புறம் சில இடத்துல மட்டும்தான் நான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சொல்யூஷன் யூஸ் பண்ணேன். அண்ட் ஐ எம் செட்டிங் த டிஷ் வாஷர் சைக்கிள் டு த ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர் உள்ள செட்டிங் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வில் ரன் ஃபார் 2.5 hours. நெக்ஸ்ட் ஐம் கோனா க்ளீன் த ஸ்டவ் டாப். த சேம் ப்ரொசீஜர், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்க போகிறேன். தென் ஐம் கோனா ஸ்ப்ரே த வினிகர். ஸோ மேலே இருக்க சிம்னியும் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். தென் ஐ எம் ஸ்ப்ரேயிங் அ குட் அமௌண்ட் ஆஃப் வினிகர். ஸோ டர்ட் எல்லாமே லூசன் ஆகிடும். தென் ஐ எம் கம்மிங் டு த அவன். ஸோ இங்கே வந்து எல்லா இடத்துலையும் ஜஸ்ட் ஐம் அப்ளைங், நாட் ஸ்க்ரப்பிங் நவ். ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு வினிகர் ஸ்ப்ரே போடுறேன். ஸோ அதே மெத்தட் ஐம் கோனா ஃபாலோ இட் ஃபார் த OTG as well. ஸோ ஃபஸ்ட் ஐம் அப்ளைங் த ப்ரிப்பேர்ட் சொல்யூஷன் அண்ட் தென் ஸ்ப்ரேயிங் குட் அமௌண்ட் ஆஃப் வினிகர். ஸோ இங்கே அவன்லேயும் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து அந்த டர்ட் எல்லாமே வந்து லூசன் ஆகட்டும். ஆன பிறகு ஐ எம் கிவிங் அ குட் ஸ்க்ரப். திஸ் வில் ரியலி சேவ் அ லாட் ஆஃப் டைம். ஏன்னா டர்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டாக்னண்ட் ஆகி இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ண லேட் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா த டர்ட் வில் கெட் லூசன்ட் அப் அண்ட் யூ கேன் க்ளீன். அண்ட் ஐ யூஸ்ட் அ பிளெண்டட் knife for cleaning, for scraping out the stagnant residues. அண்ட் என்னோட பர்னர் நாப் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் ரிமூவிங் அண்ட் க்ளீனிங் த நாப்ஸ் வித் அ டூத் ப்ரஷ். அண்ட் another டிப் ஹியர். ஸோ ஒரு பிளெண்டான நைஃப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்க டர்ட்லாம் வந்து அழகாக நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கை ரீச்சே ஆகாது அண்ட் ஸ்க்ரப்பர் வச்சியும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இன் தட் பிளேசஸ் யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். ஸோ நைஃப் அண்ட் அதில் டிஷ்யூ பேப்பர் ரோல் பண்ணிவிட்டு then you can just swipe it out the dirt. So கைக்கு எட்டாத தூரத்தில் you can use that method. And then I'm giving a good scrub to the microwave, then followed by OTG. So time management is very important in kitchen. இது மாதிரி சீக்வன்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா it will be very easy for you and வேலையை வந்து ஈஸியாகவும் நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஹவ் அப்ளைடு த க்ளீனிங் சொல்யூஷன். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணேன். தென் ஐ எம் நவ் க்ளீனிங் இட் வித் அ மைக்ரோஃபைபர் கிளாத். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ பர்னர் வைக்கிற அந்த ஹோலில் வந்து டூத் ப்ரஷோட பேக் சைடில் மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு நான் வந்து அதில் இருக்க டர்ட் அண்ட் வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் மெத்தட். ஸோ செட்டப் அ சீக்வன்ஸ். ஸோ தட் வில் ஷுவர்லி ஹெல்ப் யூ அவுட். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு சிங்க்கில் வந்து ஹேண்ட் வாஷ் எல்லாம் க்ளீன் பண்ணேன். தென் ஐ எம் யூஸிங் த சேம் சிங்க் ஃபார் சோக்கிங் அவுட் த ஃபில்டர்ஸ் அண்ட் த ஸ்டவ் டாப் ஆக்சசரிஸ். அதுக்கப்புறம் டிஷ் வாஷர் இருந்ததுன்னா ஐ ஸ்டார்டட் த க்ளீனிங் சைக்கிள் ஃபார் த டிஷ் வாஷர். அதுக்கப்புறம் மற்ற அப்ளைன்சஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டவ் டாப், தென் சிம்னி, தென் மைக்ரோவேவ் அவன், தென் OTG எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு தென் வினிகர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தென் அகைன் ஐ ஹவ் கிவன் அ ஸ்க்ரப். தென் ஐ ஹவ் cleaned it with a microfiber cloth. So I have maintained the sequence and it saved a lot of time for me.
ஸோ ஒரு வேலை எடுத்ததுன்னா அந்த வேலையை வந்து எல்லா அப்ளைன்சஸ்க்கும் அப்படி கண்டினியூஸாக பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் கிச்சனில். ஸோ இங்கே வந்து ஓடிஜியில் இருக்க பேக்கிங் ட்ரேஸ் எல்லாத்தையும் ஐம் பிளேசிங் இட் பேக். ஸோ எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. தென் ஐம் பிளேசிங் ஆல் த ஸ்டஃப் விச் ஐ ஸ்டோர்ட் இன்சைட் தட் அண்ட் தென் ஐ ஹவ் cleaned the doors using choline and a microfiber cloth. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் டாப்பில் வந்து ஐம் பிளேசிங் ஆல் த பர்னர் knobs. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட அப்ளைன்சஸ் க்ளீனிங் இஸ் ஆல் ஓவர் எக்ஸப்ட் த ஹேண்ட் வாஷ். பட் த டைம் இஸ் 7:25, 1 hour ஆயிடுச்சு. நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டே க்ளீன் பண்ணுறனால டுடே இட் இஸ் டேக்கிங் லிட்டில் பிட் மோர் தேன் 1 hour. பட் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் யூ கேன் ஃபினிஷ் இட் ஆஃப் இன் 1 hour. ஏன்னா வந்து ஐ ஹவ் டு செட் அப் த ஆங்கிள் டு கேப்சர் த வீடியோ. அதனால் வந்து இட் டுக் லிட்டில் பிட் ஆஃப் டைம். அண்ட் ஆஃப்டர் தேட் ஐ ஹவ் கிவன் a good hand wash to the stove top accessories and chimney oda filter வந்து I'm using a toothbrush to clean it out. Then in the filters வந்துட்டு first I have scrubbed it out with a toothbrush and again I'm using a dishwash liquid to clean it completely. So sink use பண்ணி நம்ம எல்லாமே clean பண்ணிட்டோம். So finally don't forget to give a good clean to the sink. இங்கே நான் யூஸ் பண்ணுறது பேக்கிங் பவுடர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தென் ஐம் ஆடிங் லிட்டில் பிட் ஆஃப் வினிகர். தென் ஐம் கிவிங் அ குட் ஸ்க்ரப் டு த கம்ப்ளீட் சிங்க். தென் cleaned the filter which is there in the sink as well as the tape. ஸோ இந்த ஃபில்டர்ஸும் வந்து மறக்காமல் க்ளீன் பண்ணிடுங்க. தென் ஐ எம் யூஸிங் அ மைக்ரோஃபைபர் கிளாத் டு ட்ரை த சிங்க். ஸோ நல்லா ட்ரை பண்ண பிறகு ஐ எம் கோனா யூஸ் அ ட்ரைன் கிளீனர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சிங்கில் இருக்க அந்த பைப் லைனில் எதனா வந்து பிளாக்கேஜ் இருந்தாலோ இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மெல் அடித்தாலோ இந்த ட்ரைன் கிளீனர் யூஸ் பண்ணால் அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ ஐம் யூஸிங் தட் அண்ட் ஆடிங் அ லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் as per the instruction given in the packet. ஸோ சிங்க் க்ளீன் பண்ணியாச்சு. நவ் ஐ எம் கோனா பிளேஸ் பேக் எவ்ரிதிங் டு த ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ். ஸ்டவ் டாப்பில் இருக்க ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் வந்து சிம்னியில் நம்ம ரிமூவ் பண்ண ஃபில்டர் அதையும் வந்து நான் மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டவ் டாப் இஸ் ஓவர். இப்போ சிம்னியில் இருக்க ஃபில்டர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ சிங்க் க்ளீன் ஆகிடுச்சு அண்ட் ஸ்டவ் டாப் க்ளீன் ஆகிடுச்சு. தென் சிம்னி க்ளீன் ஆகிடுச்சு. தென் மைக்ரோவேவ் அவன் இஸ் ஆல்சோ ப்ரிட்டி க்ளீன். ஓடிஜி இஸ் ஆல்சோ க்ளீன். ஒன்லி திங் விச் இஸ் பெண்டிங் இஸ் த டிஷ்வாஷரோட ஆக்சசரிஸ். ஸோ டிஷ்வாஷர் முடிய இன்னும் 2 hours இருக்குது. ஸோ லேட்டர் ஆன் ஐ வில் ஃபிக்ஸ் திஸ் ஃபில்டர் அண்ட் த ஃபேன். ஸோ த டைம் இஸ் 7:40. ஸோ எனக்கு வந்து 1 hour and 15 minutes ஆயிருக்கு. ஸோ நான் ஷூட் பண்ணனால தான் எனக்கு டைம் ஆயிருக்கு. அதர்வைஸ் ஐ கேன் ஃபினிஷ் இட் ஆஃப் இன் 60 minutes and you can also finish it off in 60 minutes. And 2 hours later டிஷ்வாஷர் முடிஞ்ச பிறகு அதோட ஃபில்டர் அண்ட் அதோட ஃபேன் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பிளான் பண்ணி கிச்சனில் வந்து அப்ளைன்சஸ் எல்லாம் ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் எதனா டிப்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதோட என்னோடய கிச்சன் அப்ளைன்சஸ் க்ளீனிங் வீடியோ முடியுது. இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். Until that, it's Jan signing off. Bye bye. Take care, guys.